நேற்று எங்கள் மாமா பானிபூரி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, அதில் வந்து பானி வந்து 2 பாக்கெட்டில் இருந்துச்சுங்களா. அதில் வந்து ஒரு பாக்கெட் தான் சாப்பிட்டோம், ஒரு பாக்கெட் அப்படியே இருந்துச்சு. தூக்கி போட மனசு வரல. ஏன்னா ஏற்கனவே வீட்டில் வந்து பூரி இருந்துச்சுங்க பொரிக்காமல். அதனால் அதை வச்சு நம்மளே ரெடி பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். உடனே இன்றைக்கி ஈவினிங் வந்து களத்தில் இறங்கியாச்சுங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்கிட்டேங்க. அது கூட வந்து கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து ஒரு ஓரத்தில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூரியை வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. எப்போவும் இந்த பூரி வந்து நாங்கள் வாங்கி வச்சுடுவோங்க. ஏன்னா மசாலா பூரி வாங்கிட்டு வராங்க அப்படின்னா மசாலா வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வருவாங்க. அந்த டயத்தில் அந்த பூரியை மட்டும் பொரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, 1 வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பூரி பொரிச்சிட்டேன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். அதனால் எப்போவுமே இருக்கும். ஏற்கனவே மசாலா பூரி வாங்கிட்டு வந்தப்போ இந்த பூரி வந்து பொரிச்சுக்கிட்டாங்க. மீதி வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்கும் தம்பிக்கும் மட்டும்தான். எங்கள் மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வர்ற வரையும் இந்த பானி வந்து தாங்குமா என்னன்னு தெரியல. பட் வீணாகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.